ஆனந்தி வணக்கம். 8 நாட்களுக்கு பிறகு தங்க விலை மீண்டும் 1 லட்சம் ரூபாய்க்கு கீழ் வந்திருப்பதை பார்க்கின்றோம். அந்த வகையில் காலை தற்போது என 2 முறையும் தங்க விலை குறைந்திருக்கிறது. 2 முறை இன்று மட்டுமல்ல, 3வது நாளாக இன்று தங்க விலை குறைந்திருப்பதையும் பார்க்கின்றோம். ஆண்டின் இறுதி நாள் தங்க விலை குறைவுடன் முடிகிறது என்று எடுத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் காலையில் 400 ரூபாய் சவரனுக்கு குறைந்து 1,400,000 ரூபாய்க்கு விற்பனையானது. இப்போது 560 ரூபாய் குறைந்து 99,840 ரூபாய்க்கு 1 சவரன் தங்கம் விற்பனையாகிறது. இந்த ஒரு நாளில் மட்டுமே பார்த்தோம் என்றால் 960 ரூபாய் சவரனுக்கு குறைந்து இருக்கிறது. கிட்டத்தட்ட 8 நாட்களுக்கு பிறகு 1 லட்சம் ரூபாய்க்கு கீழ் தங்க விலை வந்திருப்பதை பார்க்கின்றோம். 99,840 ரூபாய்க்கு 1 சவரன் தங்கம் விற்பனையாகிறது. இதற்கு முன்னதாக 8 நாட்களுக்கு முன்பு, அதாவது 20ஆம் தேதி என்று 99,200 ரூபாய்க்கு விற்பனையானது 1 சவரன் தங்கம். அதற்கு பிறகு மீண்டும் தங்க விலை புதிய உச்சத்தை 1 லட்சம் ரூபாய் தொட்டு அதே 1 லட்சம் ரூபாய் எல்லாம் கடந்து அதிரடியான விலை உயர்வை இந்த 8 நாட்கள் இந்த ஒரு வாரத்தில் சந்தித்து வந்த நிலையில் தற்போது மீண்டும் தங்க விலை குறைந்திருப்பதை பார்க்கின்றோம். ஒரு சவரன் கிட்டத்தட்ட ஒரே நாளில் 960 ரூபாய் குறைந்திருக்கின்றது. இந்த 3 நாட்கள் மட்டுமே பார்த்தோம் என்றால், திங்கள், செவ்வாய், புதன், இந்த 3 நாட்கள் மட்டுமே பார்த்தோம் என்றால் திங்கட்கிழமை 640 ரூபாய் குறைந்தது சவரனுக்கு. நேற்றைய தினம் அதிரடியான விலை குறைவை நீண்ட நாட்களுக்கு பிறகு பார்த்தோம். ஒரு சவரனுக்கு 3,360 ரூபாய் ஒரே நாளில் நேற்றைய நாளில் குறைந்தது. அதன் தொடர்ச்சியாக இன்றும் அதன் தாக்கம் இருக்குமா என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதே போன்று இன்றும் காலையில் 400 ரூபாய் குறைந்தது. தற்போது 560 ரூபாய் குறைந்திருக்கிறது. இந்த 3 நாட்கள், திங்கள், செவ்வாய், புதன் 3 நாட்களில் மட்டுமே பார்த்தோம் என்றால் தடாலடியாக தங்கம் ஒரு சவரனுக்கு 4,960 ரூபாய் குறைந்திருப்பதை பார்க்கின்றோம். இது எப்போதும் இல்லாத அளவுக்கான விலை குறைவாக தான் 3 நாட்களில் விலை குறைவு என்பது. இதுவரை இதுபோன்று அதிரடியான விலை குறைவு இல்லை என்பதுதான் உண்மை. அந்த அளவுக்கு மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. பொதுவாக பண்டிகை காலங்களில் தங்கம், வெள்ளியின் விலை உயரும். அது வழக்கமாக நடக்கக்கூடிய ஒன்றுதான். அதையொட்டிதான் கிறிஸ்துமஸ் பண்டிகை கடந்த வாரம் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. அப்போது தங்க விலை இதுவரை இல்லாத புதிய உச்சம் எல்லாம் விட்டது. 1,04,800 ரூபாய் எல்லாம் விட்டது. அந்த தங்க விலை உயர்ந்து அதனுடைய தொடர்ச்சியாக அது புத்தாண்டன்றும் இருக்குமா என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மாறாக தடாலடியாக தங்க விலை குறைந்திருப்பதை பார்க்கின்றோம். இதற்கு ஏற்கனவே கூறியது போல பல்வேறு காரணிகள் உள்ளன. அதாவது கடந்த வாரம் கிறிஸ்துமஸ் தினத்தன்று பொது விடுமுறையாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வங்கிகள் எல்லாம் விடுமுறை விடப்பட்ட நிலையில் அப்போது முதலீட்டாளர்கள் தங்கத்தின் அதிக முதலீடுகளை குவித்து தங்கத்தை வாங்கி குவிக்க தொடங்கினார்கள். அதனால் கடந்த வாரம் தங்க விலை என்பது வரலாற்றின் புதிய உச்சத்தை எல்லாம் எட்டி 1,04,000 ரூபாய் எல்லாம் கடந்தது. அதற்கு பிறகு மீண்டும் விலை உயர்ந்த காரணத்தால் தங்கத்தை குறுகிய லாபத்தை கணக்கில் கொண்டு தங்கத்தை உடனடியாக விற்க தொடங்கினார்கள். வாங்கியவுடன் விலை ஏறியது, விலை ஏறியவுடன் விற்க தொடங்கினார்கள் உலக அளவில். அதனால் மீண்டும் தங்க விலை குறைந்து வந்திருப்பதை பார்க்கின்றோம். இது நாம் காலையில் பேசும்போதே அடுத்த சில நாட்களில் கூட ஏற்றம் இறக்கமாக தான் இருக்கும் என்று தெரிவித்திருந்தோம். இன்றைய நாள் இறுதியில், அதாவது இந்த ஆண்டினுடைய கடைசி நாள் 31 டிசம்பர் இன்றைய நாள் தங்கம் குறைவுடன் முடிகிறது என்பதையும் வரவேற்க தகுந்த ஒன்றாக தான் பார்க்கின்றோம். வெள்ளியும் அதே போன்றுதான். காலையில் எந்த மாற்றமும் இல்லை. 2,58,000 ரூபாய்க்கு விற்பனையானது 1 கிலோ பார் வெள்ளி. ஆனால் தற்போது 1000 ரூபாய் குறைந்திருக்கிறது. 1000 ரூபாய் குறைந்து 2,57,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாட்களில் மட்டுமே 1 கிலோ பார் வெள்ளி 28,000 ரூபாய் குறைந்திருப்பதை பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் தங்கம் 3 நாட்களில் 4,960 ரூபாயும், வெள்ளி 3 நாட்களில் 28,000 ரூபாய் கிலோவுக்கு குறைந்திருப்பதையும் பார்க்கின்றோம். இது இந்த ஆண்டினுடைய இறுதி நாளான இன்று நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு என்பது வரவேற்க தகுந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நாளை தினம் புத்தாண்டு என்பதால் நகை பிரியர்களுக்கு இந்த விலை அப்படியே தொடர்ந்தால் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனந்த், தகவல்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.